ஹலோ. ஆ நான் இத பத்தி பேசணும் அப்படின்னு நெனச்சிட்டே இருந்தேன். ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி அ என் மருமகளோட சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரங்க. திடீர்னு வரேன்னு ஃபோன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. என் மருமக சொந்தக்காரங்க வராங்கன்னு சொன்னா, ஆனா அவங்கள பத்தி எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்ல. அதனால எனக்கும் அவங்கள பத்தி சரியா எதுவும் தெரியல. அவங்க வீட்டுக்கு வந்தப்ப ஒரு சின்ன குழந்தையோட வந்தாங்க. அவங்க கொஞ்சம் வயதானவர்களா தான் தெரிஞ்சாங்க. அ தம்பதிகள் 2 பேரும். அந்த குழந்தை என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தது, விளையாடிட்டு இருந்தது. சின்ன குழந்தை அது. விளையாடிட்டு இருந்தது. நான் தூக்கி வச்சுட்டுருந்தேன். அப்போ பேசிட்டே இருந்தேன். அவங்க எங்க இருக்காங்க? என்ன ப் எ எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்கன்னுலாம் கேட்டுட்டே இருக்கும்போது, "இது உங்க மகனோடதா? இல்ல மகளோடதா?" அப்படின்னு கேட்டு. அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க, "இல்லங்க, இது எங்களோட குழந்தை" அப்படின்னு சொல்லி. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐய்யய்யோ! தெரியாம கேட்டுட்டோமே! நம்ம முதல்லயே டீட்டெயில் கேட்டு வச்சிருக்கணும்ல, இப்படி கேட்டுட்டோமே அப்படின்னு. ஆனா அவங்க சாதாரணமா சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு பெரிய வலிய குடுத்துருக்குமோ அப்படின்னு சொல்லி, எனக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. நான் ஏன் இப்படி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் அப்பதான் யோசிச்சேன், இனிமேல் யார்கிட்டயுமே நம்ம வந்து அ அ குழந்தை இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? அ இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணல? அ உங்க வேலை என்ன? இந்த மாதிரி நம்ம கேட்கறது வந்து, நம்ம சாதாரணமா கேட்டுருவோம் வரவங்க கிட்டயோ, இல்ல யாரையாவது பார்க்குறவங்க கிட்டயோ. ஆனா, அது எவ்வளோ பெரிய தாக்கத்த அவங்களுக்குள்ளார ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்காமயே கேட்டுடுறோம். இந்த யோசிக்காம பேசுற பேச்சு அவங்கள பாதிக்குமோ அப்படின்னு நெனச்சு, நான் பல நாட்கள் இன்னும் கூட சொன்னா, இப்போ கூட நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படி கேட்டதுக்காக. அவங்களுக்கு குழந்தை இல்லன்னு சொல்லி லேட்டா குழந்தை பெத்துருக்காங்க போல. அப்படியும் இருந்திருக்கலாம். இல்ல தத்து எடுத்திருக்கலாம். எது வேணா இருக்கலாம். நம்ம பார்த்த உடனே அவங்கள பத்தி கேட்கறது எவ்வளோ பெரிய தப்பு. இத நான் முட்டாள்தனமா தான் செஞ்சுட்டேன் அன்னைக்கு. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக நான் வருத்தப்படுறேன். பட் அவங்க அத கேஷுவலா எடுத்துக்கிட்டாலுமே, நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி பேசக்கூடாது. பேசுறதும் நான் இல்ல. அடுத்தவங்கள காயப்படுத்துற மாரி எந்த பேச்சும் பேசிறக்கூடாதுன்னு நான் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கேன். தேங்க் யூ.